Цель номер один. Корабль в точке. Пуск. Пуск. Есть пуск. ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பம் இல்லை ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை பற்றி சொன்னோன்னா எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருது ரெண்டு பேர் தான். ஒன்று கின்சால் ஹைப்பர்சானிக் ஏவுகணை, இன்னொன்று ஜெர்கோன் ஹைப்பர்சானிக் ஏவுகணை. ஆனால் இதோட இமேஜஸை இது வரைக்கும் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்த கின்சால் பற்றின இமேஜஸ் இல்லைனா இந்த MiG-31 விமானத்திலிருந்து அந்த ஏவுகணை லான்ச் பண்ணப்படுற மாதிரி இல்லை அந்த ஏவுகணை அட்டாச் பண்ண மாதிரி இது வரைக்கும் பல இமேஜை அஃபிஷியலாக ரஷ்யாவே வெளியிட்டிருப்பாங்க. ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் இதை பற்றின பல தகவல்களை வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் ஜெர்கோனை பற்றி ஒரே ஒரு அஃபிஷியல் இமேஜ் கூட வெளியில் வந்ததில்லை. இந்த இமேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூடவே இந்த இமேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்லக்கூடிய அந்த கிளைம்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எதுவுமே வெரிஃபைடு கிடையாது இந்த பதிவை நம்ம போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ அஃபிஷியலாக ஒரு விஷயமானது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ரஷ்யாவோட ஜெர்கோன் மிசைலோட முதல் பப்ளிக் அப்பியரன்ஸ் அதோட லான்ச் சைட்ல இருந்தே ரஷ்யாவால் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது கூடவே சேர்த்து சிரியா சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரஷ்யன் பேக்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு சிரியாவில் இப்போ நிலைமை சுத்தமாக சரியில்லை. ஹெவி லாஸஸ்ன்றது சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு, ரஷ்யாவால் பேக் பண்ணப்பட்டு இருக்க அந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு யுத்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் இது தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சிரியன் அப்டேட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். கடைசியாக இந்த ஜெர்கோன் ஹைப்பர்சானிக் மிசைல் அந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சிரியாவை பொறுத்த வரைக்கும் HTSன்னு சொல்லக்கூடிய இந்த துருக்கி பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸுக்கும் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸுக்கும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவால் பேக் பண்ணப்பட்டு இருக்க SDF சிரியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் நடுவில் அந்த யுத்தமானது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யன் தயாரிப்பான ஒரு T-64 டேங்கை அஃபிஷியலாக நேரடியாக அமெரிக்காவோட இராணுவமே சமீபத்தில் இப்போ வீழ்த்தியிருக்காங்க. இது ரஷ்யாவோட பீரங்கி தான். ஆனால் இப்போ ரஷ்யா வந்து அதை பயன்படுத்திட்டு இல்லை. ரஷ்யாவோட ப்ராக்சிஸாக இருக்கக்கூடிய ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸும் ஈராக் ரெசிஸ்டன்ஸும் தான் இந்த பீரங்கிகளை இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதை அழிச்சிருக்கிறத பென்டகனும் அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேங்க் வந்து யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அது வந்து ரஷ்யாவோட பீரங்கி தான், ஆனால் அதை ரஷ்யா யூஸ் பண்ணலன்றது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இதை சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் அரசு ஆதரவு படைகள் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்களா, இல்லை அரசு ஆதரவு படைகளுக்கு சப்போர்ட்டாக செயல்படக்கூடிய ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஈரான் மிலிட்டன்ஸ் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு பீரங்கி நாங்கள் அழிச்சிருக்கோம். நார்த் வெஸ்டர்ன் சைடில் எங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ஸை, அதாவது அமெரிக்க படைகளால் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நாங்கள் இன்னமும் முன்னேறிட்டு இருக்கோம். தேவைப்பட்டால் எங்களோட தாக்குதல்கள்ன்றது இன்னமும் தீவிரப்படுத்தப்படணும் அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் சிரியாவோட கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரஷ்யாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த போர் முறை இது எல்லாமே ரஷ்யாவோட சப்போர்ட்டோட தான் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவோட கிரவுண்ட் ட்ரூப்ஸ்ன்றவங்க மோஸ்ட் ஆக்டிவ்ல கிடையாது சிரியாவுக்குள்ள. ஆனால் அதுக்கு பதிலாக ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் இப்போ எந்தெந்த இடத்துலாம் அமெரிக்கா பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்காங்களோ இல்லை துருக்கி பேஸ்ட் அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸ் எந்தெந்த இடத்துலாம் இருக்காங்களோ அது எல்லாத்து மேலே ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி அவங்கள ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு மேஜர் ரோல்னே சொல்லலாம். அதை இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? 500 நபர்கள் கொல்லப்பட்டா அதில் 100 சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஆகுது. ஒரு தோராய கணக்குக்கு நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து 3000 நபர்கள் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவும் இன்னும் வெரிஃபை பண்ணப்படலை. இப்படி இறந்துருக்க அந்த 3000 நபர்களில் 600க்கும் அதிகமானவங்க சிவிலியன் கேஷுவாலிட்டிஸாக இப்போ வரைக்கும் அன்வெரிஃபைடு சோர்சஸ் மூலிமா அங்கே ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. ஸோ ரஷ்யாவோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்னால இந்த இடத்துல சிவிலியன்ஸ்க்கும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. அதே மாதிரி தான் துருக்கி பேஸ்டு குரூப்ஸாலையும் அமெரிக்கன் பேஸ்டு குரூப்ஸாலையும் இந்த சவுதர்ன் வெஸ்ட் ஆஃப் அலப்போ பகுதிகளில் நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதலில் அந்த இடத்துல சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஆனது ஏற்பட்டிருக்கு. இப்படி இந்த துருக்கி பேஸ்டு மிலிட்டன்ஸால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சர்ப்ரைஸ் அஃபென்சிவ்ல ரஷ்யன் பேக்டு சிரியன் ஃபோர்ஸஸ் கொஞ்சம் ஸ்டன் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் அவங்க நிறைய இடத்துல வந்து கவுண்டர் அஃபென்சிவை திரும்ப ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை சில பகுதிகளை இவங்களோட கண்ட்ரோல்லேருந்து ரீகேப்சர் பண்ண ஆரம்பித்தாலும் இதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விலைன்றது ரொம்ப 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 அதிகம். 2 ரேடார் ஸ்டேஷன்ஸை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ரஷ்யாவோட ஹை எண்ட் டெக்னாலஜியாக சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பேண்ட் ரேடார்ஸ்ன்றது இப்போ அவங்களோட கையில் மாட்டிக்கிச்சு. இதை வச்சு அவங்க இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் வெளியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் MiG-23 சீரியஸில் இருக்கக்கூடிய 3 விமானங்கள், MI சீரியஸில் இருக்கக்கூடிய 6 ஹெலிகாப்டர்கள், இன்னும் 2 உளவு விமானங்கள்னு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக 11 விமானங்கள் எண்ணிக்கையில் இது வரைக்கும் இவங்க இழந்திருக்காங்க.
100க்கும் அதிகமான பீரங்கிகள் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து அஃபிஷியலாக வந்து யாரும் எந்த நியூஸ் ஏஜென்சி இதை கன்ஃபார்ம் பண்ணலை. எந்த ஒரு நாடு இப்படி ஒரு கிளைமை வைக்கல. இந்த STSன்னு சொல்லக்கூடிய துருக்கி பேக்டு மிலிட்டரி குரூப்ஸும் துருக்கியோட சில மீடியாஸும் இந்த ஒரு கிளைமை வச்சிருக்காங்க. அவங்களோட தலைவர்கள் அந்த வீடியோவில் சில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிரவுண்டில் ரியாலிட்டி என்ன நடக்குதுன்றது இப்போ வரைக்கும் வெளியில் தெரியல. ஒன்று தான் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அரசு ஆதரவு படைகளுக்கு அந்த இடத்துல ஒரு கஷ்ட காலம் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவே சிவியராக அந்த இடத்துல அவங்க பின்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. சில இடங்களில் அவங்க திரும்ப கண்ட்ரோல் ரீகெயின் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. 2020க்கு அப்புறம் அமெரிக்க ஆதரவு படைகளுக்கும் இல்லை துருக்கி ஆதரவு படைகளுக்கும் ஏற்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய வெற்றினா இந்த அலப்போ நகரத்தையோட பெரும்பான்மையான பகுதிகளை பிடிச்சது தான். ஸோ சிரியாவில் நடந்துட்டு இருக்க இந்த யுத்தம் சிரியா நினச்ச மாதிரி, சிரியாவோட கவர்மெண்ட் நினச்ச மாதிரி இப்போ போல. இதில் ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவைப்பட்டால் நேரடியாக எங்களோட ராணுவ வீரர்களை நாங்கள் அனுப்புறதுக்கும் தயாராக இருக்கோம். ரஷ்யா கூடயும் சிரியா கூடயும் சேர்ந்து ஈரானோட ராணுவ வீரர்களும் சண்டை போடக்கூடிய அந்த சூழல் வந்துச்சுன்னா அதுக்கும் நாங்கள் தயார்னு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்க ஜிர்கோனை பற்றி நம்ம பேசியாகணும். இந்த ஒரு கற்பனையான புகைப்படம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சரி, இது கற்பனையான ஒரு புகைப்படம் சொல்கிறல்ல, அப்போ அஃபிஷியலான இமேஜ் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு மிசைல் லான்ச் ஆகிற மாதிரி. அதோட க்ளோஸ்அப் இமேஜ் தான் இது. இதில் அந்த 4 ஃப்ரேமையுமே பாருங்க. மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் ரஷ்யாவோட அலைஸோடு சேர்ந்து சில வார் கேம்ஸில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஃபயர் பண்ணப்பட்டது தான் இந்த ஹைப்பர்சானிக் கிரின்சால் மிசைல்ன்றது. அதோட அந்த இமேஜஸ் அவங்களே க்ளோஸ்அப்பில் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இது. இந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டெய்ல் அண்ட் ஃபில் கான்செப்ட்ன்றது இதில் கிடையாது. அந்த துடுப்பு போன்ற அமைப்புகளோ இல்லை இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபின் மெக்கானிசமோ இதில் கிடையாது. இது எந்த ஒரு விஷயத்தை குறிக்கும் தெரியுமா? ஒன்று, இந்த மிசைலில் இருக்கக்கூடிய அந்த கைடன்ஸ் சிஸ்டம்ன்றது ரொம்ப 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 அக்யூரேட்டாக இருக்கணும். பொதுவாக இந்த இறக்கை அமைப்பில் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, காற்று கிழிச்சிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, அதை வந்து காற்று ஸ்டேபிளாக வைக்கணும். எவேசிவ் மெனுவர்ஸ், ஒரு எதிரி நாட்டோட ஏவுகணை கிட்ட இருந்து இது மெனுவர் பண்ணி தப்பிக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு எவேசிவ் ட்ரிக்கை பண்ணணும்னா அதுக்கு இந்த இறக்கை அமைப்பு இருந்தால் ரொம்ப ஈஸியாக அது முடிஞ்சிடும். அது இந்த ஏரோடைனமிக்கலி பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா ஹை இன்ஜின் பவர், அதோட த்ரஸ்ட்ன்றது ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இறக்கை அமைப்பு இல்லாமல் ஒரு ஏவுகணையால் மெனுவர் அதோட பாதையை மாற்றி இந்த இடத்துல செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரியும். தெர்மல் கோட்டிங்ன்றது வெளியிலேயே தெரியுது. மற்ற மிசைல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தெர்மல் கோட்டிங்ன்றது வெளியில் தெரியாது. மோஸ்ட்டாக பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கும் இல்லை முக்கியமான அதிநவீன தொழில்நுட்பம் வந்து ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தெர்மல் கோட்டிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த ஜிர்கோன் மிசைலுக்கு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோட ஹைப்பர்சானிக் ஸ்பீட் கெப்பாசிட்டின்றதை ரொம்பவே தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கிராம் ஜெட்டை பயன்படுத்திருக்காங்கிறது தெரியுது. ஏன்னா அதில் 2 ஸ்டேஜ் ப்ரொபல்ஷன் சிஸ்டமாக பயன்படுத்திருக்காங்க. ஸ்கிராம் ஜெட்னா என்ன? ஏன்னா ராம் ஜெட்டை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். பிரம்மோஸ் ஏவுகணையோட பலமே அந்த ராம் ஜெட் தான். இன்கேஸ் யாராச்சும் பார்க்கல, ஏன்னா அந்த வீடியோ நம்ம பார்த்து ரொம்ப பல மாதம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு சின்ன நோட் மாதிரி கொடுக்குறேன். இந்த இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும், மிசைல்ஸோட இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொபல்ஷன் சிஸ்டமானது இருக்குது. சாலிட் பூஸ்டர்ஸ், லிக்விட் பேஸ்ட் ப்ரொபல்லண்ட், இது எல்லாமே இருக்குது. ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளுக்கும் மேக் 2க்கு மேலே போகக்கூடிய ஏவுகணைகளுக்கும் 2 இன்ஜின் தான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. சத்தத்தோட வேகத்தை விட 5 மடங்குக்கு கீழே, ஹைப்பர்சானிக் வேகத்தை விட கீழே போகக்கூடிய ஏவுகணைகளுக்கு ராம் ஜெட்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன தெரியுமா? நம்மளோட பிரம்மோஸில் யூஸ் பண்ணியிருக்க அதே ஒரு மிசைல் தான். இதில் வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் கோன் ஷேப்பில் அந்த ஏர் இன்ஃப்ளோ ஆனது உள்ளே இருக்கும். இது வந்து சத்தத்தோட வேகத்தை விட 900 கிலோமீட்டருக்கு கீழே இந்த ஏவுகணை போனாலே போதும், அதுக்கு தேவைப்பட்ட ஏர் உள்ளே வரக்கூடிய அந்த காற்றை இந்த இன்ஜின் உள்ளே வாங்கி அதை கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸாஸ்ட்டில் வெளியே அனுப்புறதுனால சத்தத்தோட வேகத்தை விட 2 மடங்கு வேகத்திலிருந்து 3 மடங்கு வேகம் வரைக்கும் இந்த இன்ஜினால் அந்த ஏவுகணையை செலுத்த முடியும். ஆனால் ஸ்கிராம் ஜெட்ன்ற இந்த கான்செப்ட் அப்படி கிடையாது. மேக் 1 or 2 சத்தத்தோட வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில், தோராயமாக இன்னும் சொல்லணும் ஒரு 2000 கிலோமீட்டர் வேகத்தை விட இன்னும் கூட போனதான் இந்த ஸ்கிராம் ஜெட்ன்றது ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இதில் வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் கோன் கான்செப்ட் அது கிடையாது. உள்ளே வரக்கூடிய அந்த ஏர் வேவ்ஸ், காற்று அலைகள்ன்றது ஒன்னோட ஒன்று மோதி ரொம்பவே ஹை ப்ரெஷருக்குள்ளே கம்ப்ரஸ் ஆகும். இப்படி கம்ப்ரஸ் ஆகிற ஏரை அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி உள்ளே இருக்க எரிபொருளை இந்த காத்தோடு சேர்த்து அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ன்றது எரிச்சிடும். அப்படி எரிக்கக்கூடியதால் ஏற்படக்கூடிய அந்த உந்து விசைனால ஏற்கனவே சத்தத்தோட வேகத்தில் 2 மடங்கு வேகத்தில் இருக்க இந்த ஏவுகணை இந்த உந்து விசை கிடைச்சதுக்கு அப்புறமா மேக் 5+ ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அட்டைன் பண்ணும். இதுதான் ஸ்கிராம் ஜெட்டோட கான்செப்ட். அதுக்காக தான் இதில் வந்து 2 ஸ்டேஜ் ப்ரொபல்லண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சத்தத்தோட வேகத்தை விட 2 மடங்கு வேகன்றதை அட்டைன் பண்ணுறதுக்காக, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக சாலிட் ப்ரொபல்லன்ஸ், திட எரிபொருளும், அதுக்கப்புறமா இது அந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் ஆன் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற ஃபியூலா லிக்விட் ஃபியூலையும் திரவ எரிபொருளும் இதில் பயன்படுத்தியிருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜினோட கான்செப்ட். ஸோ இந்த ஏவுகணை இதோட வடிவமைப்பு, அதோட அக்யூரசி, ஏன்னா இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மிசைலாக இது வரைக்கும் ரஷ்யாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது க்ளோஸ்அப்பில் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இதோட இமேஜஸ்ன்றது ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் புரியுது.
இந்த ஹைப்பர்சானிக் இந்த கின்சாலை பொறுத்த வரைக்கும் அது மேலே நிறைய கிரிட்டிசிசமானது இருக்குது. இது வந்து உண்மையிலேயே ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்லாம் கிடையாது, ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல். ஏன்னா பலிஸ்டிக் மிசைல் எல்லாமே வந்து ஹைப்பர்சானிக் வேகத்தில் தான் போகும், ஹைப்பர்சானிக் வேகத்தை விட அதிகமாக போகும். மேக் 5 விட வேகத்தில் எது அதிகமாக போனாலும் ஹைப்பர்சானிக் கேட்டகரியை தாண்டி போகிறதா தான் இருக்கும். ஆனால் இந்த கின்சாலுக்கும் ஜெர்கூனுக்கும் நடுவில் மேஜரான அந்த டெக்னிக்கல் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவே பல வித்தியாசங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரஷ்யாவோட ஒரு கேம் சேஞ்சர் மிசைலாக இது இருக்குன்றது உலகத்தோட பல நாடுகளோட நம்பிக்கையாக இருக்குது. அதை பேட்டில் காலத்துலையும் போர்க்களத்துலையும் பல முறை இந்த ஏவுகணை வந்து நிரூபிச்சிருக்கு. இதை ஃபயர் பண்ணியிருக்கிறதே ரஷ்யாவோட கப்பற்படையில இருந்து தான். ஸோ லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து இதை ஃபயர் பண்ண முடியும். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கப்பல்கள்ல இருந்து இதை லான்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல். இதுதான் இது ரொம்பவே டெட்லியாக மாற்றுறது. அண்ட் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்களுக்கு விடுபடுது உங்களாக்கே.